வாழ்க்கையில் எல்லாரையும் நம்பலாமா அல்லது யாரையாவது தவிர்க்க வேண்டுமா? இந்த ஒரு கேள்வி பலரின் வாழ்க்கையை மாற்றும். இதற்கான பதிலை சொன்னவர் சாணக்கியா. ஸ்டோரி பிகின்ஸ். ஒரு நாள் ஒரு இளைஞன் சாணக்கியரை சந்தித்தான். அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. ஆசிரியரே, நான் யாரை நம்புவது என்று தெரியவில்லை. என் நண்பர்களில் யார் உண்மையானவர்? சாணக்கியர் அமைதியாக அவனை பார்த்தார். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பின்னர் மெதுவாக கேட்டார், நீங்கள் அவர்களை எப்போது சோதித்தீர்கள்? இளைஞன் குழம்பினான். சோதிக்கவே இல்லை என்றான். சாணக்கியர் சிரித்தார். அப்படியென்றால் எப்படி நம்புகிறாய்? அடுத்த நாள் சாணக்கியர் அவனை ஒரு காட்டிற்கு அடைத்தார். அங்கே ஒரு மரத்தின் கீழ் நிற்கச் சொன்னார். இங்கே காத்திரு என்றார். உன் நண்பர்களை இங்கே வரச் சொல். சில நேரத்தில் அவன் நண்பர்கள் வந்தார்கள். அனைவரும் சிரித்தபடி பேசினார்கள். அப்போது சாணக்கியர் ஒரு நாடகம் ஆடினார். அவர் திடீரென கோபமாக நடித்தார். இந்த இளைஞன் என்னை ஏமாற்றியவன். அவனை யாரும் நம்பாதீர்கள். அதை கேட்டதும் சில நண்பர்கள் பின்னால் சென்றார்கள். சிலர் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நண்பன் மட்டும் முன்னே வந்தான். இது உண்மையில்லை என்று சொன்னான். என் நண்பன் இப்படிப்பட்டவன் இல்லை. நான் அவனை நம்புகிறேன். சாணக்கியர் சிரித்தார். அவர் தனது நடிப்பை நிறுத்தினார். இதுதான் உன் பதில் என்றார். அனைவரும் நண்பர்கள் இல்லை. பயந்தவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். ஆனால் உண்மையானவர் மட்டும் உன்னுடன் நிற்பார். நீங்கள் விழும்போது யார் உங்களை தூக்குகிறார்கள்? அவர்கள்தான் உங்கள் உண்மையானவர்கள். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது யார் மறைகிறார்கள்? அவர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அனைவரையும் நம்பாதே. சோதித்த பிறகு மட்டுமே நம்பு. வார்த்தையை நம்பாதே, நடத்தை பார்த்து நம்பு. வாழ்க்கையில் இரண்டு வகை மனிதர்கள் இருப்பார்கள். உங்களை பயன்படுத்துபவர்கள் மற்றும் உங்களை பாதுகாப்பவர்கள். நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு சிந்திக்க வைக்கும் சாணக்கியர் கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.